அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அத்திவரதரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி உலக மக்களால் பேசப்படுகின்ற, குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைய ஹாட் டாபிக் அப்படின்னு சொன்னால் அது அத்திவரதர் தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காஞ்சிபுரத்தில் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றுமே சிறப்புடையதுங்க. இந்திய நாட்டினுடைய 108 திருப்பதிகளில் முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய 4 ஒன்றாக விளங்குவது தான் வரதராஜ பெருமாள் கோயில். முக்தி தரக்கூடிய 7 புண்ணிய திருத்தலங்கள்ல காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது காமாட்சி அம்மன் தான். இந்த காமாட்சி அம்மனை வணங்கினா முப்பெரும் தேவியரை ஒரு சேர வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். அத்தி மரத்தினாலே ஆனவர் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு அத்திவரதர் அப்படின்ற பெயர் வந்திருக்கிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு பல பெருமைகளும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே எந்த ஒரு கோவில்லையும் இல்லாத பல சிறப்பம்சங்கள் இந்த கோவில்ல இருக்குங்க. அப்படிப்பட்ட பழங்கால புராதான பெருமை வாய்ந்த இந்த கோயில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ அத்திவரதரை தரிசனம் செய்ய நாம நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த அத்திவரதருடைய தரிசனத்தை பார்க்க நாம பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்க்கும் பொழுது இந்த அத்திவரதர் சிலையை வெளியில் எடுத்து நமக்கு பக்தர்களுடைய காட்சிக்கு வைப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் இருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வெளியே எடுக்கப்படும் அத்திவரதர் சிலையை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1 முதல் 10 நாட்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் நீங்கள் அறிந்திடாத அத்திவரதரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி உடனான அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. கும்பகோணம் பிரம்மன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவில் மூலவர் சன்னதிக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பாதாள அறையில் அத்தி மரத்திலான சுமார் 1.5 அடி உயரம் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி உடனான அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படும். 1915ஆவது ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுத்து வைக்கப்படலை. அதே மாதிரி 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆவது ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த சிலை மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனான அத்திவரதர் சிலை மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட இருக்கிறதுங்க. தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். அப்போது ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரைக்கும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் தைல காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவைகளை பக்தர்களை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தற்போது தீயா பரவிட்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா செய்த யாகத்தில் இருந்து வந்ததாக மூலவராக இருந்து மறைக்கப்பட்டவர் அப்படின்னும் அத்திவரதர் குலத்தில் எழுந்தருளியதை பற்றி பலவாறு கூறப்பட்டு வந்தாலும் அவரு பெருமாள் தாங்க. அவரின் திருவுருவம் முழுவதுமே அத்தி மரத்தாலே ஆகியிருக்கிறது. பொதுவாக அத்தி மரக்கட்டைக்கு பல விசேஷங்கள் உண்டு. புவியீர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. எளிதில் பூமியில் ஈர்க்கப்படாத மற்றும் மரங்களை விட அத்தி மரத்துக்கு தண்ணீரில் ஊற அதனுடைய பளபளப்பு அதிகமாகும். அப்படிங்கிறதுனால தான்
சொல்லலாம். அத்திவரதர் கருங்கல்லில் செய்தது போன்று இன்றும் பொலிவுடன் காணப்பட்டு வருகிறது. நாம எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில எடுக்கிறாங்க, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில எடுக்கிறாங்க? ஏதாவது கணக்கு இருக்குமோ? இதற்கு முன்னதாக 48 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் 54 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சுவாமியை வெளியே எடுத்திருக்காங்க. ஆனா மனித வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்க பெருமாளே தன்னை 40 வருடத்திற்கு ஒரு முறை வெளியே எடுத்து 48 நாட்கள் வழிபட பணிந்திருக்காரு. கோயிலின் மற்றொரு சிறப்பு என்றால் அது 24. ஏன் 24 அப்படின்னா, குளத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய அத்தி வரதரை பார்க்க வேண்டும் அப்படின்னா 24 படிகள் கீழிறங்கி தான் செல்ல வேண்டும். கோயில் மூலவர் வரதராஜரை பார்க்க வேண்டும் அப்படின்னா 24 படிகள் மேலே ஏறித்தான் செல்ல வேண்டும். இந்த கோயில் 24 ஏக்கர் பரப்பளவில் 24 நிலைகளை கொண்டிருக்கிறது. இவை காயத்ரி மந்திரத்தின் 24 தத்துவங்களையும் உணர்த்துகிறது. இசை மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்திரகுரு தியாகராஜ சுவாமி வேங்கராயு தாசர், சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜஸ்தர் அப்படின்னு பலர் அத்திகிரி பேரருளினை நாம சங்கீர்த்தனால செய்வித்து அருள் பெற்ற மகான்கள் அப்படின்னே சொல்லலாம். கடந்த 1979 மட்டும் நாடு எங்கிலும் இருந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் பக்தர்கள் அப்படின்னு சுமார் 50 லட்சம் பக்தர்கள் அத்திவரதரை தரிசித்திருக்காங்க. காஞ்சிபுரம் யாத்திரை ஸ்தலமாக விளங்குவதன் முக்கியத்துவத்தை மக்கள் அறிய காஞ்சிபுரம் தபால் நிலையத்தில் விசேஷ தபால் முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. சுமார் 6480 தபால் உரைகளில் இருந்து விசேஷ முத்திரை பொறிக்கப்பட்டிருந்தது. அத்திவரதர் எழுந்தருளி இருக்கும் இந்த 48 நாட்களில் அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திரம் எப்பொழுது வருகிறதோ அதற்கு ஏற்ப வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அத்திகிரி வரதர் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் அப்படிங்கிறதுனால அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம நட்சத்திரம் எப்போது வருகிறதோ அன்றைய தினம் அத்திவரதரை வழிபட்டா வாழ்க்கையில அனைத்து வெற்றியையும் அடைவாங்க. மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த திருவோணம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவர்களுடைய நட்சத்திர தினத்தில் அத்திவரதரை வழிபட்டா சகல சௌபாக்கியங்களையும் அடையலாம். பரத்வாஜ முனிவரின் அறிவுரைப்படி பிரகஸ்பதி இங்கு வந்த பெருமாளை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்று திருத்தலமாக இது இருக்கிறது. அதனால இங்கு வந்து வழிபட்டா குரு பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அகலும் அப்படிங்கிறது ஐதீகம். திருவெற்றியூர், திருக்கநாட்டு முள்ளூர் ஆகிய திருக்கோவில்களில் 2வது தலவிருட்சமா அத்திமரம் வணங்கப்படுகிறதுங்க. காஞ்சிபுரம் அத்திவரதரை போல உடுப்பி கிருஷ்ணன் சிலை அத்திமரத்திலையும் செய்யப்பட்டிருக்கிறது. திருமலையில தல தீர்த்தமாகிய குளத்திலையும் அத்திவரதர் எழுந்தருளியிருக்கார். வானமுட்டி பெருமாள் ஆலயம் மயிலாடுதுறை அருகே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் கோழிகுத்தி என்ற சிறு கிராமத்தில் அமைந்திருக்கிறது தான் இந்த ஆலயத்தின் மூலவர் அத்திமரத்தை கொண்டு சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெருமாள் விஸ்வரூபமாக இருந்ததால் வானமுட்டி பெருமாள் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதா. அத்திவரதர் இதற்கு முன்னதாக 1854, 1892, 1937, 1979 ஆகிய ஆண்டுகளில் வெளியே வந்து எழுந்தருளியிருக்கார். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அத்திவரதர் அடுத்த பார்த்தீங்கன்னா 2059 பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2026 வருடத்தில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பக்தர்களுடைய காட்சிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் 10 நாட்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். பக்தர்களுடைய தரிசனத்திற்காக அவர் வைக்கப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் அவரை ஆயுள் காலத்திற்குள் ஒரு முறை தவறினாலும் இருமுறை தான் இந்த பெருமாளை தரிசிக்க முடியும். ஆனா 3 முறை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்களும் இருக்காங்க. அந்த வகையில் 3 முறை தரிசிக்கக்கூடிய பேறு பெற்ற சென்னையை சேர்ந்த ஒருவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதற்கு முன்பு அவர் வந்து 1937, 1979 ஆண்டுகளில் தரிசனம் செய்திருந்தாராம். தற்போது 3வது முறையாக அர்த்தகிரி அருளானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல பெருமாளை தரிசித்த போதுதான் விஸ்வகர்மா
பிரம்மாவை தவிர இதுபோல பகவானின் திருமேனியை வடிக்க யாராலும் இயலாது அப்படின்னு பிரமித்து போகிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மிகவும் தொன்மையான இந்த அத்திவரதர் உற்சவ திருவிழா வழிபாட்டுடன் சேர்த்து மொத்தம் 48 நாட்களுக்கும் அத்திவரதரை கண்குளிர தரிசனம் செய்யலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்கள் தரிசனம் செய்வதற்கு அறங்காவல் துறையினர் முடிவு செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 10 நாட்கள், அதாவது மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாதாள இடத்துல இருந்து அத்திவரதரை எடுத்து பூஜைகள் செய்யப்பட்டு மக்களுடைய தரிசனத்திற்காக பெருமாளை வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கோயில் நிர்வாகத்தினர் குறிப்பிட்டிருக்காங்க.